கிடைச்சாதான் அதை ரிமாண்ட் பண்ணுவேன்னு சொல்றது வந்து எங்களுக்கு காவல்துறையில் இருக்கிறதுனால இது தயங்குதோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஆதாரம் என்னங்கிறது நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல இன்வெஸ்டிகேஷன் என்ன போயிட்டு இருக்குங்கிறது எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணது கூப்பிட்டாங்க. we are not satisfied with that. எங்க எவிடன்ஸ் இருந்தால் தான் ரிமாண்ட் பண்ண முடியுங்கிறாங்க. நாங்கள் வந்து உடலை வாங்குறதுக்கான முயற்சி எடுத்துருந்தோம். அவங்க அதில் வந்து எவிடன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ண முடியுங்கிற அப்படியே சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தோம். இறந்த தம்பி வந்து எனக்கு தம்பி முறை என்னன்னா, இப்போ நம்ம இந்த பையன் கவிஞன் இறந்ததுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம். எஃப்ஐஆர்ல சுர்ஜித்தை ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரே கோரிக்கை இருக்கு. அதை மையமாக வச்சு தான் நேற்று அந்த போராட்டம் நடந்தது. இன்னும் வரைக்கும் அந்த பாடியை நம்ம வாங்காமல் வச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரே கோரிக்கை அது ஒன்று தான். ஏன்னா இது வந்து ஒரு ஆணவ நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னா, இது வந்து வேற மாதிரி விஷயங்களை மாற்றி சொல்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இது ஆணவங்கிறதுனால எஃப்ஐஆர் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய முதல் கட்ட விசாரணையிலேயே அவங்க 2 பேரையும் நம்ம ரிமாண்ட் பண்ணலாம்.